கான்ட்ரவர்சிக்கு பேர் போன டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் மேல இப்ப வரதட்சணை கொடுமை பண்ணதா அவங்க மனைவியே ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவர் எந்த மாதிரியான கான்ட்ரவர்சில சிக்கியிருக்காரு, இவர் எந்த மாதிரியான ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட். ஆரம்பத்துல டெக் பாஸ்ல இணைஞ்சு போன் பத்தின ரிவ்யூஸ் நிறையவே ஷேர் பண்ணி இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, எந்த மாதிரியான ஸ்கேம்லாம் நடக்குது இது மூலமா அப்படிங்கிற டீடைல்ஸ்மே கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு உண்மையா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுவும் நம்ம லைஃபுக்கு இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கே அப்படிங்கிற வகையில சோசியல் மீடியால இவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்புமே கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா டெக் பாஸ்ல இருந்து இவர் கொஞ்ச நாள்ல விலகிட்டாரு. அதுக்கான ரீசன் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக் பாஸ்ல நிறைய ஃபேக் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்க சொல்றாங்க. இத்தனை நாள் வரைக்கும் நாங்க கொடுத்ததுல நிறைய உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இது இது எனக்கு செட் ஆகல. அது மட்டும் கிடையாது, எனக்கான காசுமே சரியா தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில ரீசன்லாம் சொல்லி இதுல இருந்து தனியா வந்துட்டாரு. தனியா வந்தது மட்டும் கிடையாம இவரே ஒரு சேனலை ஆரம்பிச்சாரு. அந்த சேனல்ல இதை பத்தின இஷ்யூலாம் போட்டு இதுக்கு தனியா ஒரு வியூஸ்மே வந்தாங்க. அந்த சேனல் பேர் தான் டெக் சூப்பர் ஸ்டார். இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் சரி அது மில்லியன் கணக்குல போயிட்டு இருந்தது. ஆனா இந்த சமயத்துல தான் ஒருத்தர் என்ட்ரி கொடுத்தாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறவங்க என்ட்ரி கொடுத்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க இவங்களை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் ஸ்கேம் பண்றாங்க சோசியல் மீடியால அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நிறையவே கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில டெக் சூப்பர் ஸ்டாரான சுதர்ஷன் பத்தியுமே நிறைய விஷயங்களை உண்மைக்கு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே இவர் தான் நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. இவரே போயிட்டு பெய்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாரு. அதாச்சும் டைரக்டா அவங்க கிட்ட போயிட்டு உங்க பொருளை நாங்களே பெய்ட் ப்ரொமோஷன் பண்றோம் அப்படிங்கிற வகையில அந்த பொருட்களை பத்தி ஃபேக்கா இவரே ரிவ்யூ கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயங்களை நிறையவே இவங்க வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கான ஒரிஜினல் ஆடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து மக்களுக்கு இவரை பத்தின உண்மை முகம் தெரிய ஆரம்பிச்சது. தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து இவருடைய வீடியோஸ்க்கு வியூஸ் அதிகமா போல, வியூஸ் அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. எது போட்டாலும் மில்லியன் கணக்குல போயிட்டு இருந்த இவருடைய வீடியோஸ்க்கான வியூஸ் அப்படியே குறைஞ்சு 70,000 50,000 இப்படி மாற ஆரம்பிச்சது. இந்த ஒரு நிலையில தான் இவர் இவங்க மனைவி கிட்டயே வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காரு. மில்லியன் கணக்குல வியூஸ் போயிட்டு இருந்த சமயத்துல ஆசாசியா தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா வியூஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சதுமே அவருக்கான வருமானமும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இவருடைய உண்மை முகம் தெரிஞ்சு பல பேருமே இவருடைய வீடியோஸை பார்க்கவும் நிறுத்திட்டாங்க இல்லையா. சோ இந்த ஒரு சமயத்துல தன்னுடைய காதல் மனைவி கிட்ட ஆல்ரெடி 5 லட்சமும் அது போக 30 சவரன் நகையுமே வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னுமே எனக்கு வேணும் அப்படிங்கிற வகையில 10 லட்சம் கேட்டிருக்காரு. இது நாள் போக போக ஒரு மிகப்பெரிய டார்ச்சலா அவங்களுடைய காதல் மனைவிக்கு அமைஞ்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது ரீசன்ட் டேஸாவே நம்ம தமிழ்நாட்டுல தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில இவருமே இப்படி பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா எடுத்துக்கோங்களேன், நமக்கு அதிகமா தெரிஞ்சது இந்த ரிதன்யா மேட்டர், அவர்களுடைய மேட்டர் தான் நமக்கு தெரியுமே. ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவருமே எடுத்துக்கிட்டோம்னா இவருமே அதிகமான நகைகளை தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து வாங்கினது பத்தாம இன்னும் அதிகமா கேட்டிருக்காரு. ரிதன்யா மேட்டர்லயுமே அதிகமான நகைகளை கொடுத்து அது மிஞ்சின நகைகளை தான் கேட்டிருக்காங்க. சோ பணக்காரங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஏழைகளுக்கு இதுல எந்த மாதிரியான நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சு செயல்படணும். ஒண்ணுமே கிடையாது, இந்த மாதிரியான ஃபேக் யூடியூபர்ஸை நம்ம ஆதரிக்காம விடணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதிலடியாவே அமைஞ்சிருக்கும். அது மட்டும் கிடையாது, சுதர்ஷன் மட்டும்தான் இந்த வரதட்சணை பிரச்சனையால மாட்டிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க குடும்பத்திலேயே கிட்டத்தட்ட 5 பேர் மாட்டிருக்காங்க. 4 பிரிவுக்கு கீழே இவங்க மேல கேஸுமே ஃபைல் ஆகியிருக்கு. ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணி மொக்க போனை கூட சூப்பர் போனுன்னு சொல்லி தான் ஆல்ரெடி இருந்த சேனலை பத்தி தவறான விஷயங்களை வெளியிட்டு அது மூலயமாவும் பணத்தை பார்த்து அதுக்கப்புறமா அவருடைய உண்மை முகம் வெளியே தெரிய ஆரம்பிச்சாலும் அதை தாண்டி இன்னும் சில மக்கள் அவங்களுக்கான வீடியோஸை பார்த்து அவங்களுக்கான ஆதரவை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட்.